தேர்தல் கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் கருத்து தெரிவித்தால் கடும் நடவடிக்கை. சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம். காங்கிரஸில் ஒரு சிலர் கூறிய கருத்துகள் கட்சியின் கருத்து அல்ல என கே.சி. வேணுகோபால் விளக்கம். சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவுடன் கூட்டணியில் தொடர்வதாகவும் திட்டவட்டம். ஒன்றிய அரசின் வரி விகித மாற்றங்களால் 9,600 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும். தமிழ்நாடு அரசு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சவால்களை எதிர்கொண்டு வருவதாக புகார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதம் சற்று நேரத்தில் தொடக்கம். பட்ஜெட் குறித்து அவையில் காரசார விவாதங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்ப்பு. எம்ஜிஆர் பெயரை கூறுபவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என பழனிசாமி விமர்சனம். இன்று யார் யாரோ சினிமாவில் நடித்துவிட்டு எம்ஜிஆர் போல் கனவு காண்பதாக விஜய் குறித்து காட்டம். ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகினார் பன்ருட்டி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் அண்ணா திமுக என்ற புதிய கட்சியை தொடங்குகிறார். நாகை தூத்துக்குடியில் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்கியதை ஒட்டி சிறப்பு திருப்பலிகள். அதிகாலையிலேயே பேராலயங்களில் குவிந்த பக்தர்கள். தமிழ்நாடு முழுவதும் வரும் 25ஆம் தேதி முதல் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். எஃப்சி கட்டண உயர்வை உடனே ரத்து செய்ய கோரி போராட்ட அறிவிப்பு. கர்நாடக முதலமைச்சர் பதவி விவகாரத்தில் முடிவெடுத்தது காங்கிரஸ் மேலிடம். மேலிட முடிவை சித்தராமையாவே அறிவிப்பார் என்று டி.கே. சிவக்குமார் தகவல். நடிகர் ஜெயராமிடம் அமலாக்கத்துறை 4 மணி நேரம் விசாரணை. சபரிமலை தங்க தகடுகள் கொள்ளை வழக்கில் கிடுக்கு பிடி. ஹிந்தி சினிமாவில் மோசமாக நடத்தப்பட்டதாக நடிகை ரெஜினா கசாண்ட்ரா குற்றச்சாட்டு. வார்த்தைகளாலும் நடத்தையாலும் துன்புறுத்தியதாக வேதனை. இந்தியா பிரான்ஸ் இடையே 21 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. ரஃபேல் விமானங்களுக்கு தேவையான ஹேமர் ஏவுகணைகளை தயாரிக்க முடிவு. ஹரியானாவில் வங்கி அதிகாரியான மனைவியை கொன்ற பட்டய கணக்காளர். மர்ம நபர்கள் கொலை செய்ததாக நாடகமாடியது அம்பலம். டெல்லி ஏஐ மாநாடு குளறுபடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார் ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். செவன் சீட்டர் எம்பிவி காரை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்தது நிசான் நிறுவனம். தொடக்க விலை 5,50,000 லட்சம் ரூபாயாக நிர்ணயம். பாகிஸ்தான் சிறையில் இருக்கும் இம்ரான் கானுக்கு கண் பார்வை பாதிப்பு. உயர்தர சிகிச்சை அளிக்க கோரி கபில் தேவ் உள்ளிட்ட 14 முன்னாள் கேப்டன்கள் கடிதம். சென்னை திருவொற்றியூர் அங்காளம்மன் கோயிலில் மயான கொள்ளையை ஒட்டி அசைவ உணவு படையல். ஆடு, கோழி, மீன், கருவாடு, முட்டை என பிரசாதத்தை வாங்கிச் சென்ற பக்தர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.